இப்படி செல்லும் போது ஏதோ அவர் மரணித்து விட்டார் என்பதை போன்ற அந்த மனநிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது. இதே போன்று நாம் ஒவ்வொருவரும் எத்தனை உறவுகளோடு, நண்பர்களோடு அல்லது நல்ல பழக்க வழக்கங்களோடு, வசதியோடு, வாய்ப்போடு இருந்தாலும், யார் எவை எது இருந்தாலும் நாமும் இதுபோன்று தனியாகத்தான் விடப்பட்டு செல்லப்படுவோம் என்பதை நாம் முதலில் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஏன் இப்படி எல்லோரோடும் சேர்ந்து வாழ்ந்த பிறகு ஏன் தனிமையாக நாம் விடப்படுகிறோம் என்றால், இதுதான் வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தமே இதுதான். மறுமை என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் நமக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹ் படைத்த நோக்கத்தை சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம காலுக்கு கீழே விளையக்கூடிய எத்தனையோ செடிகள், அதற்கென்று எத்தனை நாட்கள் அது விளைய வேண்டுமோ அல்லது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த வேண்டுமோ அனைத்தும் செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ மண்ணை தோண்ட பாருங்க, எத்தனை பூச்சி ஓடிட்டு இருக்கு. அப்போ மண்ணுக்குள் புதைத்து விட்டால் அழிக்கக்கூடிய ஒன்றும் இருக்கிறது. அதே மண்ணுக்குள் இருந்து ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய நிறைய உயிர் பூச்சிகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அதாவது செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கு மட்டும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா, அல்லாஹ் சொன்ன நோக்கத்தை மாற்றமாக செய்யக்கூடிய ஒரு பண்பை நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். மற்ற எந்த படைப்புக்கும் அல்லாஹ் வைக்கல. பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்து, உனக்கு வாழ்க்கைங்கிறது மறுமை தான், சொர்க்கம் நரகம் அதுதான் வாழ்க்கை, இந்த உலகம்ங்கிறது வாழ்க்கை இல்லை. அந்த மறுமையை நம்பி இந்த உலகத்தை நீ எப்படி வச்சுக்கிற, எப்படி நீ பயன்படுத்துற, நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துறியா, நான் சொன்னதை நிராகரித்து பயன்படுத்துறியா, எப்படினாலும் செஞ்சுக்க. ஆனால் நீ நல்லபடியாக செஞ்சின்னா மறுமைங்கிறது மகத்தானதாக அமையும். மாற்றமாக நடந்தின்னா மக கொடூரமானதாக மறுமை என்பது அமையும். உன் வாழ்க்கை நீ தீர்மானிச்சுக்கப்பா. இப்படி தான் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்நாள ஆயுட்காலத்தை வழங்கியிருக்கிறான். அதற்கான சரியான வழிகாட்டல் தான் குர்ஆனுடைய செயல் வடிவம் ரசூல். அப்போ நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை, ஆயுட்காலத்தை 50 வருஷமோ 40 வருஷமோ 90 வருஷமோ 110 வருஷமோ அல்லது ரொம்ப குறைவான நாட்களோ, இந்த ஆயுட்காலத்தை படைத்தவன் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்கிறோமா, மாற்றமாக அமைத்துக் கொள்கிறோமா என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். இப்படி தன்னந்தனியாக விடப்பட்டு நாம் வரும்போது எப்படி படைத்தவனுக்காக வாழ்ந்தோமா இல்லையா என்பதுதான் இந்த தனிமையினுடைய அடிப்படையான ஒன்று. இப்போ கபரில் நம்ம அடக்கம் வந்துட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் வெளியே கூட போயிருக்க மாட்டோம், வானவர்கள் வந்து விடுவார்கள். எல்லோருக்குமே இதுதான் நிலை. வந்து அடிப்படையான கேள்வி, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ எப்படி நம்பினாய். இப்போ நம்பினாய்னா வெறுமனே களிமா சொல்லி நம்புறதல்ல, அவங்க சொன்ன அடிப்படையில் வாழ்க்கை. அப்போ இப்படி யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் உரிய பதிலை சொல்வார்கள். அப்படி வாழாதவங்களுக்கு அந்த பதில் தெரியாது என்பதாக நமக்கு எல்லாரும் சொல்லித் தராங்க. இப்போ நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பாடம், நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்நாளை, ஆயுட்காலத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், ரசூல் வாழ்ந்து காட்டிய அந்த அடிப்படையில் வாழ்கிறோமா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவதாக, மரணித்த அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது, அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தரக்கூடிய நினைவுபடுத்திய ஒன்று. இந்த ஜனாதாவை அடக்கம் செஞ்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைவுபடுத்துவாங்க. அதில் முக்கியமான ஒன்று, இப்போது வானவர்கள் வந்து விடுவார்கள், அவருக்காக நீங்கள் மன உறுதிப்பாட்டை கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கட்டும், விசாலமான அருளை வழங்கணும், சுருக்கத்தை அவருக்கு கொடுக்கணும், அவருடைய அந்த சூழலை இலகுவாக அமைத்து தரணும் என்பதோடு அவருக்கு மன உறுதிப்பாட்டை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில், ஏன்னா தனியாக நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு யார் ஆதரவு, படைச்சவனை தவிர எந்த ஆதரவும் கிடையாது, அவனுடைய அருளை தவிர எந்த ஆதரவும் கிடையாது அப்படிங்கிற அந்த மன உறுதிப்பாடு அவருக்கு வர வேண்டும் என்பதாக கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில் மரணித்த அவருக்காக அல்லாஹ் அவருடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்து தர வேண்டும், குறிப்பாக அவருக்கு மன உறுதிப்பாட்டை தர வேண்டும் என்பதாக கேட்டு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக கேட்டு நம்ம துவா செய்துவிட்டு கலைந்து செல்வோம்.